என் செல்ல குழந்தையே, இந்த வராகி என்னுடைய பாதத்தினை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கும் என்றால் அதை ஒரு நாளும் விட்டு விடாதே. சட்டென என்னுடைய பாதத்தை தொட்டு உனக்கான வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பல்லவா என் பிள்ளை, அது உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் என்னை எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே. எவ்வளவோ இன்னல்கள், எவ்வளவோ சோதனைகள் என்று வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரே ஆறுதல் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகள் என்பது எனக்கு நன்கு தெரியும். அம்மாவின் கடமையை உணர்ந்து, அம்மாவின் பொறுப்பை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் தெளிவாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் நீ நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்று நினைக்காமல், எல்லா நேரத்திலும் நான் என் வாழ்க்கையை எனதாக்குவேன் என்கின்ற நம்பிக்கையோடு எப்பொழுதும் இந்த தாயானவள் என்னை நீ தேடி வந்து கொண்டிருப்பது உண்மை என்றால், உன்னால் நடக்காது, முடியாது என்று சொல்வதற்கு இங்கு எந்த விஷயங்களுமே இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சந்தோஷத்தோடு நாம் செய்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அது எப்பொழுதாவது நம் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்திவிடும் என்று நம்புவதுதான் இயல்பு. நீ எப்பொழுதும் மனதில் நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எதுவுமே உனக்கு பெரிதாக தோன்றிவிடாது. உன்னை சூழ்ந்து வருகின்ற எந்த ஒரு விஷயங்களுமே உனக்கு சரியாக இருந்து விடாது. நல்ல நேரத்தில் நல்ல வாழ்க்கையை உனக்கு கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கின்ற இந்த வராகியானவள் எப்பொழுதுமே உனக்கு முன்னுரிமை கொடுப்பவள் என்பதனை புரிந்து கொள். அம்மா நம்மை கண்டு கொள்ளவில்லையே என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே. உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். எந்த நேரத்தில் உனக்கு என்னுடைய உதவி எந்த அளவில் தேவைப்படும் என்பது நிச்சயமாக எனக்கு புரியும். நான் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்றாலும், சில நேரங்களில் சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் இப்பொழுது சரியான நேரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அம்மா அத்தனையையும் உன் வசமாக்கி கொடுக்க தயாராக இருக்கின்றேன். இந்த நேரத்தில் உன் மனதை நீ விட்டு விடாதே. இந்த நேரத்தில் உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை தவற விடாதே. எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவிலும் நீ இருந்து கொண்டிருந்த உன்னுடைய நாட்களை எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு. எத்தனை சோதனைகளுக்கும் எத்தனை சூழ்நிலைகளுக்கும் உன்னை நீ தயாராக வைத்திருந்தாலே போதும். நம்பிக்கையோடு நீ எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்ற எண்ணத்தை விடுத்து, எப்பொழுது என்ன நடந்தாலும் நான் என் தாயானவளின் மீது பாரத்தை போட்டுவிட்டு அதை ஏற்றுக்கொள்வேன் என்று என் பிள்ளை சொல்ல துணிந்து விட்டாயானால், உன்னை சார்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் விதமாக நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது கெட்டது என்று எதையும் பிரித்து பார்க்க உனக்கு தெரிந்து விட்டது என்றால், நன்மையை விட்டு விலகி என் பிள்ளை தீமையை தேடி நீ என்றுமே சென்றிருக்க மாட்டாய். உனக்கு அது புரியாததனால்தான் நல்ல விஷயங்கள் உன்னை வந்து சேராமல் போய்க் கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு, இனியாவது சுற்றி இருக்கின்ற விஷயங்களில் எது நல்லது எது கெட்டது என்று நீ தெரிந்து கொள்ள பழகு. உன்னோடு இருந்து எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷங்களை மட்டுமே தேடி தேடி உனக்கு கொடுக்கின்ற இந்த வராகி இனிமேலும் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தோம், இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதனை நினைத்து சந்தோஷப்படு.
இனி எதுவும் நம் வாழ்க்கையில் மாறாது என்பதனை நீ புரிந்து கொள். நாம் நினைத்து விட்டால் நடக்காது என்று எந்த ஒரு விஷயமும் இல்லை என்பதனை நீ தெளிவில் கொள். இப்பொழுது இருக்கின்றது போல இனியும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்றவை நமக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உன்னால் முடியும் என்றால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே இனி உன்னால் நடத்த முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். நீ நினைத்து விட்டால் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உனக்கென தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை வாழ வைக்கும் என்பதில்தான் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை தேவைகளும் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நீ எதை எடுத்து வைத்தாலும் அதில் வெற்றி கிடைக்காமல் ஒரு நாளும் போய்விடாது. நீ நல்லபடியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்கு உன்னுடைய கவனம் சிதறுகின்றதோ, எந்த இடத்தில் உன்னுடைய கவனம் உன்னை விட்டு நகர்ந்து செல்கின்றதோ அந்த இடத்திலேயே எல்லாமும் முடிந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையின் மனது யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே சர்வ நிச்சயமான வெற்றியை உனக்கு என்றோ கொடுத்திருக்க வேண்டியது. அவ்வப்பொழுது உன் வாழ்க்கையில் வருகின்ற சில தேவையில்லாத மனிதர்களினுடைய தலையீட்டினால் நீ உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நன்மைகளை கூட கிடைக்காமல் விட்டுவிட்டாய் என்பதுதான் உண்மையும் கூட. நீ ஒருவரை வாழ்க்கையில் ஏமாற்றி இருந்தாயானால் நிச்சயமாக ஒரு நாள் நீ இன்னொருவரால் ஏமாற்றப்படுவாய் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். நீ எதை செய்தாலும் அது மீண்டும் உனக்கு திரும்ப வரும் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும். நீ நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நடக்காதது என்று எதுவும் இல்லை என்று நான் சொன்னதற்கு காரணம் இதுதான். அதனால் நல்லதை செய்தால் நல்லதை மீண்டும் பெறுவாய், கெடுதலை செய்தால் அந்த கெடுதலைத்தான் மீண்டும் பெறுவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உன் வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று அம்மா ஒரு நாளும் உன்னிடத்தில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தது கிடையாது. எந்த விஷயம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதனை உணர்ந்து அதை உன் வாழ்க்கையாக மாற்ற துடிப்பவள் இந்த வராகி. எதை எப்படி கொடுத்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று உன்னோடு இருந்து பார்த்து கொண்டிருப்பவள் இந்த வராகி. அப்படி இருக்கும் பொழுது நான் உன் வாழ்க்கையில் நினைத்ததை எல்லாமே உனக்கு சாதித்து கொடுக்காமல் விடமாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நன்மைகளும் தீமைகளும் என்றாவது ஒரு நாள் நீ கேட்ட வாழ்க்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் என்றுமே இந்த நன்மைகள் உன்னை தொடர்ந்து வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். யாராலும் இனி எந்த வகையிலும் உன்னை காயப்படுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். என்ன நினைத்து இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ வேண்டாம் என்று உதறி தள்ளினாலும் இது உனக்கானதுதான் என்று இருந்தால் அது எங்கிருந்தாலும் மீண்டும் உன்னிடமே வந்து சேர்ந்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனமகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதுதான் இங்கு உண்மையான விஷயம். நீ இந்த வராகியின் பிள்ளையாக எப்பொழுது வாழ ஆரம்பித்தாயோ அப்பொழுதிலிருந்தே உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை எல்லாம் நீ ஒரு துளி அளவேனும் ஒரு நிமிடம் உனக்கு நேரம் கிடைத்தால் சிந்தித்து பார். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திருக்கின்ற மாற்றங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற முன்னேற்றங்களையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு உன்னை வாழ வைக்க உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். என்றுமே நான் இருந்து நீ கேட்ட அத்தனையையும் உன் கைகளுக்குள் ஒப்படைக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அம்மாவின் பாதத்தை தொடும்பொழுது நீ அத்தனை நம்பிக்கையோடு தொட்டிருப்பாய். இது வராகியின் பாதம் என்பதனை நீ மனதார ஏற்றுக்கொண்டு நம்பி இருப்பாய். இல்லை, நான் எதற்கெடுத்தாலும் இப்படித்தான் சந்தேகப்படுவேன் என்று நீ சொல்வாயானால் யாராலும் உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.